டிடிஎஃப் வாசன் அவருடைய காதலி சாலின் ஜோயா அவங்களுடைய ஒரு வீடியோ வைரலானதை தொடர்ந்து இப்ப அதுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. அவங்களே சொல்ல போனா கேரளாவில நிறைய பேர் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில டிடிஎஃப் வாசன் அவங்களுடைய காதலி சாலின் ஜோயா அவங்களுடைய ஒரு வீடியோ வைரலாச்சு. அது ஒரு டிக்டாக் வீடியோ தான். ஆனா அதை வச்சு தேவையில்லாம நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்கள பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிட்டாங்க. இத பார்த்து அவங்க ரொம்பவே கோவப்பட்டு போயிருக்காங்க. நான் எதை பத்தி இங்க பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. அதுல எடுக்கப்பட்ட டிக்டாக் வீடியோ தான் இது. இந்த பாடல் அந்த நேரத்துல ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டுல இருக்கிற பெயர் இவருக்கும் பொருத்தமா இருந்துச்சு. அதனாலதான் நாங்க அந்த வீடியோவை எடுத்தோம். இந்த மாதிரி ஒரு சரியான நேரத்துல வேணும்னே என்ன அவமானப்படுத்துறீங்க, வேணும்னே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்றாங்க. நான் இங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே இத பத்தி சொல்லுங்க. இத நான் மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்பினா இத மறுபடியும் நீங்க ட்ரோல் பண்ணுவீங்க. உண்மையா இந்த சைபர் உலகம் ரொம்பவே கொடுமையா இருக்கு. பெயர் தெரியாத கொடுமைக்காரர்கள் இங்க உண்மையான வில்லன்களா இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நான் ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோயா அவங்க ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ரொம்ப கோவத்தோட அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ வச்சு நிறைய பேர் டிடிஎஃப் வாசன் அவங்களுடைய காதலி இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் கூட வீடியோ எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை தேவையில்லாம நிறையவே நேற்று இருந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஜோயா அவங்க பாத்தீங்கன்னா இப்பதான் குக் வித் கோமாளிக்கு ரொம்பவே பிரபலமாயிருக்காங்க. அடுத்து பிக் பாஸ்க்கும் இவங்களுடைய பேர் இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப இந்த வீடியோக்கான விளக்கத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ராதிகா அவங்க, குட்டி பத்மினி அவங்கன்னு எல்லாருமே ஒவ்வொரு உண்மைகளை உடைச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுல குட்டி பத்மினி அவங்க தப்பு பண்ண யாருமே பயந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கும் நடந்திருக்கு, ஸ்ரீதேவி அவங்களுக்கும் நடந்திருக்கு. சொல்ல போனா நிறைய நடிகைகள் இதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. அதே போல இந்த கேரளாவில் நடந்த விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட பெண்கள் இதை எப்படி நிரூபிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே போல சீரியல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா என் சீரியல்ல வேலை பார்த்த பெண்கள் எல்லாம் நான் விடவே மாட்டேன். அவங்க எல்லார்கிட்டயுமே என்னோட மொபைல் நம்பர் இருக்கும். யாராச்சும் தேவையில்லாம பேசினா அப்பவே என்கிட்ட சொல்லிருவாங்க. நான் நடுராத்திரியில போன் பண்ணாலும் எடுப்பேன். அதனால அவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே போல ராதிகா அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் சின்மயி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னு. அப்ப யாராச்சும் அவங்களை நம்பினாங்களா? யாராச்சும் அவங்க கூட சப்போர்ட்டுக்கு நின்னாங்களா? உண்மையா நீ சொல்றது அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் பேசினாங்க. எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயங்களுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இனி இந்த மாதிரி விஷயங்களை நடக்க விடாம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னும் இந்த விஷயம் எங்க போய் முடிய போகுது, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இதுல வெளிவந்துட்டு இருக்கு. நிறைய நடிகைகள் நிறைய உண்மைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.